இப்போ வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைத்தண்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த வாழைத்தண்டுக்கு ஒரு கை அளவு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதிகமாக இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். ஒரு 1/4 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ இந்த வாழைத்தண்டையும் கடலைப்பருப்பும் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அந்த வாழைத்தண்டும் கடலைப்பருப்பும் 2 விசிலுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடு ஏறினதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கிட்டேன். ஒரு குட்டி சைஸ் வெங்காயம், 2 குட்டி சைஸ் தக்காளி போட்டிருக்கேன். இதில் இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். இப்போது இந்த தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா நீங்கள் நிறைய சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன் காரம். இப்போ இந்த மிளகா வாசனை போனதுக்கப்புறம் இந்த வாழைத்தண்டையும் இந்த கடலைப்பருப்பையும் அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் மூடி போட்டு வேக விடலாம். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் செஞ்ச இந்த வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.